பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து ஆகமங்கள் வகுத்து அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரணப்பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். கட்டணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதும் அவர்கள் எந்த நாட்டிலே எந்த சமயத்தில் நுழைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள தகுதி வார்த்தைகளை எல்லாம் தனது ஜாதி வார்த்தைகளாக மாற்றிக்கொண்டு ஆதி சமய மக்களிலே தகுதியுள்ளவர்களுக்கு அந்த வார்த்தையை சேராமல் பார்த்து கொண்டு இது மாதிரி மிகப்பெரிய கெட்டெண்ணம் பிடித்து அவர்கள் ஆடுகின்ற அந்த கேம் சூதுவாது என்று சொல்லுவார்கள். அந்த சூதுவாது அது பாமர மக்களை அல்லது ஆதிசமய மக்களை கெடுத்து அவர்கள் பக்கமாக திசை திருப்பி கொண்டு போயிடுவார்கள். இதற்கு அனுமதிக்கிற அந்த காலத்திற்கு பெயர் தான் த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆன்மீகத்தினை மௌன காலம். இதை விலக்கி சொல்லி மக்களை மீட்டு எடுக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த காலம் அது 400 ஆண்டுகள்லேருந்து 2000 ஆண்டுகள் வரையும் கூட இருக்கும். அதனால் இவர்கள் அற்புதமான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி எல்லாம் வலிமைப்படுத்தி சமுதாயத்திலே இவர்கள் பொய்யை எல்லாம் கடவுளின் பெயரால் இதுதான் உண்மை என்று நிலைநிறுத்தி கொண்டு விடுவார்கள். அதற்கு பின்னால் வருகிறவர்களுக்கு அது சிக்கலாக இருக்கு. ஏன்னா 1000 ஆண்டு ஊர்விட்ட பொய்யை எடுப்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் எந்த மகான்கள் வந்தாலும் அவர்கள் எப்படி கடவுளை அடைவது என்பது தெரிந்திருப்பார்கள். அதை சொல்லுவதற்காக மக்களை அழைப்பார்கள். அதற்கு பிறகுதான் பார்த்தால் இந்த பிராமண தீமை புறையோடி போய்விட்டிருக்கும். பிறகு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிராமண தீமை இதெல்லாம் தீமை இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்குவே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதற்குள்ளே அவளை கொலை செய்து விடுவார்கள். புனிதர்களே கொலை செய்கிற அளவுக்கு இவர்கள் வலிமையானவர்கள். அதனால் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல் மறைப்பு திலகங்கள் இவர்கள் அந்த பழைய தகவலை எல்லாம் மறைத்து கொண்டே இருப்பான் ஒருத்தன், அழித்து கொண்டே இருப்பான் ஒருத்தன். அதை பற்றி பேசினா அப்படி ஒன்று இல்லையேன்னுவான் இன்னொருத்தன். அது மாதிரி இது ஒரு டீம் ஒர்க். அவர்கள் நெட்வொர்க் வைத்து கொண்டு டீம் ஒர்க்காக வேலை செய்வது. இப்போ பீடாதிபதி தான் கொலை செய்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிற பிராமணெலாம் கொலை செய்கிறவன்னு இருக்க மாட்டான். ஆனால் அந்த பீடாதிபதி செய்கிற கொலையை இவன் ஆதரிப்பான் மறைமுகமாக. அவங்கள பற்றி நீ தப்பாக பேசப்படாது அப்படின்னுவான். இதை மாதிரியே இருந்ததுனால இந்த ஆதிசமய மக்கள் அவர்களுக்கென்று இருந்த அந்த தர்மங்கள் எல்லாம் அதர்மங்களாக இவர்களுடைய பிராமணருடைய அதர்மங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாற்றி வைத்திருப்பான். அதற்கு வருமானம் ரிச்சுவல் பிஸ்னஸ் என்கின்ற அந்த சடங்கு வியாபாரிகள் சடங்கு செய்து அதில் பணம் பார்க்கிறவருக்காக அவருடைய குருமார்கள் நியமித்து அவர்கள் புதுசாக சடங்குகளை தயார் செய்து புதுசாக மந்திரம் இது யாகம் இது யக்ஞம் சொல்லிட்டு அந்தந்த நாட்டிற்கு ஏற்றார் போல் அந்தந்த இடத்துக்கு மக்களை அது பின்னால் வர வைத்து விடுவார்கள். அப்போ மக்கள் ஆன்மீகன்ற பேரில் சாமி கும்பிடுவானே தவிர அந்த சாமிக்கு என்ன சொல்லுது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த சிந்தனையெல்லாம் வராத பார்த்துப்போம். அப்போ அதே மாதிரி ஆன்மீகத்தை மௌன காலம் வரும் பொழுது புத்தரை போன்றவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அதெல்லாம் இல்லைன்னும் போது அவங்கள பெரிய எதிர்ப்பு செய்து அவங்க வாழ்கிற காலம் வரைக்கும் அவ்வளோ தொல்லை கொடுப்பான். அதுக்கப்புறம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், சமுதாயத்தில் அவர்கள் கொள்கை வெற்றி பெறுகிறதுனா அதில் தாவிடுவான் நைஸாக. அதுக்கு தாவிட்டு திரும்ப நாங்கள் தான் வழிகாட்டுறோம் வாங்க இப்போ தான் நாங்கள் தான் ஏற்றுக்கணுமா, அப்புறம் அதெல்லாம் விடு, பழசை விடு. இவன் இப்போ கூட பார்க்கலாம். நீங்கள் பிராமணனை பற்றி பேசினா அந்த பழசை விடு, இப்போ கதையை பேசு அப்படியே சொல்லுவான். ஆனால் அது தவறான, அதனால தான் சூது வாதுன்னு பேர் வச்சாங்க. அந்த நான் கூட யோசித்தேன், அது என்னடா சூது சரிகிறது சூதாட்டம், அது என்ன சூது வாதுன்னாங்கன்னா பிராமணர்கள் செய்கிற வாதம் அந்த சூதுக்கு தோதா வாது செய்வோம். வாதம் செய்வோம். அதனால் நீ பிராமணன் இப்படி ஒரு கெடுதி செய்கிறான் அப்படின்ன உடனே பாப்பாத்தீங்க முதல்ல நீ புறத்தையார குத்தம் சொல்கிறத நிறுத்து அப்படின்னு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லும். புரியுதா? நீ பிராமணர்களே குத்தம் சொல்லாதே, அப்படி சொல்லாதே. அதை பொது வாக்கியமாக மாற்றி முதல்ல புறத்தையார குத்தம் சொல்கிறது ஒருத்தங்க பார்த்தாலும் புறத்தையார குத்தம் சொல்லப்படாது அப்படின்னு அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ஒன்று ஆஃப் பண்ணும். புரியுதா? இது பேர் தான் சூதுவாது. அப்போது அந்த வாதம் உண்மையிலேயே அவங்க
ஐயோ, மக்கள் எல்லாம் பிறரை குறை சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவங்க யாரையுமே குறை சொல்லாத மக்களாக வாழணும், அந்த எண்ணத்துல அடிப்படையில் சொல்றது அது. என்னுடைய அர்த்தம் அதுதான். ஆனா அது என்னது, தஞ்சாதி அட்டுழியங்களை நீ பேசாம ஒன்று ஆஃப் பண்றதுக்காக அதை தூக்கி போடுற ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அப்புறம் தான் எனக்கு உண்மையிலே உன்னை நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு தான் புரிஞ்சுது அதனுடைய அர்த்தமே. சூதுவாதுன்னா ஏன்டா வச்சான், சூது மட்டும்தானே வச்சிருக்கணும். ஆனால் சூதுவாதுன்னு ஆகா, இந்த பாப்பாத்தீங்க பெரும்பாலும் பாப்பாத்தீங்க தான் அந்த சூதுவாது செய்யும். அவள் பார்க்குறதுக்கு அந்த வாதம் அதை எடுத்து முன் வைக்கும். பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து ஒரு கெடுதி செய்யும். உடனே ஐயோ இந்த மாதிரி கெடுதி செய்கிறாங்க, உடனே பொறுத்தையார கெடுக்காதே, நீ பொறுத்தையார நீ கெடுக்கிறத நிறுத்த, என்னதான் இருந்தாலும் பொறுத்தையார கெடுக்கிறதா அப்படியே சொல்லும். புரியுதா? அது அந்த வாதம் அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் தனியாக எடுத்து பார்த்தா சரியான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் பிறரை கெடுக்கக்கூடாது, அது ஜென்ரல் ஸ்டேட். அதை தூக்கி சமயோஜிதவாதம், நம்ம ஐயப்ப கோயில் குருசாமி இருந்தார் இல்லையா, அதாவது நடராசாமிகள், அவங்க சீடர்களுக்காக அதை அட்வைஸ் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், அந்த தத்துவங்களை சமயோஜிதமாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. உன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்திக்கிறதுக்காக தத்துவங்களை எடுத்து சமயோஜிதமாக உபயோகப்படுத்தி அதை எடுத்து பேசக்கூடாது. அது நல்ல ஒரு அட்வைஸ் அது. அதே போல் அந்த இதுதான் இந்த சூதுவாதுன்றது. அந்த வாதம் பார்க்குறதுக்கு சமயோஜிதமாக உபயோகப்படுத்துறது தவிர, உண்மையிலேயே இவங்க வந்து பொறுத்தையார கெடுக்காதவங்களா இருந்தால் இவங்கள ஏன் மற்றவங்க குத்த சொல்ல போகிறாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் வச்சுக்கின்னு ஒருத்தவங்கள பிராமணர்களை தூக்கி விட்டுக்கின்னு வர்றது இவங்களுடைய ஒரு பழக்கம். அது இல்லாமல் என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு தெரியும், பிராமண குருமார்களுக்கு தெரியும், பிராமணன் திறமையை வளர்த்து அதெல்லாம் அவன் பிறரை விட முன்னோடியாக காட்டுறதுன்றது கஷ்டம். ஏன், திருமூலர் டெஃபினேஷன் பிரகாரம் இவன் மூட பிராமணன், சரிதா, மூட பிராமணன் அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நான் பிராமின் கம்யூனிட்டியில் திறமையானவனை அழுத்து, புரியுதா? உன்னோட முட்டாளுங்களெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா அது நடுவில் நீ அறிவாளியாக இருப்ப. அதனால் பிராமணன் எப்பவுமே அவனுடைய அறிவாளித்தனன்றது எங்கே இருக்கும்னா, அவனை விட முட்டாளுங்க நடுவில் அவன் அறிவாளியாக இருப்பான். அதனால் அவனை விட அறிவாளிங்களை அழுத்துவான், காணடிப்பான், கொலை பண்ணுவான், என்ன பண்ணிட்டு பண்ணாதான் இவன் அறிவாளியாக அங்கே காட்டிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும் இந்த இனமே, இதே மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம ஏற்று வீட்டு பிராமின், பக்கத்து வீட்டு பிராமின், இவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னா அவங்களும் அந்த வாய்ப்பு வரல. அது இல்லாமல் இவங்க வந்து மறைமுகமாக அந்த இவங்கள இது மாதிரி செய்கிறவங்கள கண்டிக்க மாட்டான், தன் ஜாதியை விட்டு கொடுக்காம அதுக்கு இவங்கள சப்பக்கட்டு கட்டியே அது பண்ணுவோம். அதனால தான் அது ஒரு இனப்பாவமாக மாறுது. மொத்த இனத்தையும் ஏன் குற்றம் சொல்கிறோன்னா, அந்த மொத்த இனமும் எங்கேயாவது யாராவது இதெல்லாம் சரி பண்ணுறாங்களா? பண்ணுறது வந்தார் ஒரே ஒருத்தர், பிரம்மேந்திர பிராமண இதில் பிறந்து தன் ஜாதி தவறுகளை எல்லாத்தையும் போட்டு உடச்சி என்ன எல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் இல்லை, வரணும். அது பெரிய அளவில் இவங்க நம்பிக்கையாக வச்சுருக்குது வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மம் கடவுள் 4 ஜாதியாக படைச்சிட்டேன், அதில் பிராமணன் அவசியாக படைச்சிட்டானோ அப்படியே குஷி கிளம்பிட்டு தான் அவங்களுக்கு தெரியுதா. 1000 வருஷம் அந்த மிதப்பில் ஊறி அது நம்ம வசதி, கடவுள் நம்மளை வசதியாக வசனம் பிராமணனும் பரவத்தை கொடுத்து வச்சிடணும் போட்டு நல்லா ஊற வச்சிட்டோன்னே அதால் அதுலேருந்து விடுபட முடியாது, அது தவிக்குது. அப்போ பிரம்மேந்திரா வந்து அதெல்லாம் இல்லை, வர்ணம் ஆசிரமம் தர்மம்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொன்னோடனே அவரைய அழக்கலைப்பி சித்திரவதை பண்ணி கொடுக்குற பிராமணன். அவங்களுக்கு பிராமண மகான்கள் இருக்கிற பலகீனா தன்னை சுற்றி பிராமணர்கள் தான் சேர்த்து, ரமணரும் சரி இல்லை பிராமணர் சேர்த்துட்டு நான் கடைசியில் பார்த்தா அவரையும் ரமணரையும் அழ வச்சிருக்கிறாங்க. அவர் அழுதுன்னு ஆசிரமத்தை விட்டுலாம் வெளியில் போயிருக்கிறாரு. அது மாதிரி பிரம்மேந்திரையும் அழ வச்சு, இன்னும் பிரம்மேந்திர தான் சித்திரவதை கொடுவோம். ரமணராவது அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் விடலை. நடைமுறையில் அவர் வந்து இந்த வைதிகெல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் அவர் பூணெல்லாம் போட்டு யார் கொடுத்தாலும் நல்லவங்க யார் சமைச்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுக்கின்னு அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார். அதாலேயே அவரை காலி பண்ணு. இவராக போல்டாக ஸ்டேட்மெண்ட்டே விட்டு வரணும், ஆசிரமெல்லாம் இல்லை, தர்மத்தில் ஒரு மண் இல்லை, இவரை காலி பண்ணு, சித்திரவதை கொண்டு பண்ண. அதனால் நான்
அடிக்கடி சொல்லின்னு வரதில்ல. நான் வந்து மகான்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது என்னன்னா, பிராமணர்களை உங்களை சுற்றிலும் சேர்த்து, சப்போஸ் பிராமண மகான்களை கூட அவர்கள் இது மாதிரி பிரம்மேந்திரை போல ரமணரை போல இருந்து அவர்கள் வந்து அது இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள வந்து பிராமணர்களோட கிட்ட சேர்த்துக்காதையும் அவங்கள கொலை பண்ணுறோம், அவ்வளோதான். சரிதா? அதே மாதிரி அப்போ நான் பிராமின் மகான்கள் இன்னும் கேட்கவே வேணும் இல்லையா? அவங்க வந்து நான் பிராமின் மகான்கள் வர்ணாசிரமம் ஆதரிச்சா மகான்களை கிடையாதுன்னு அர்த்தம். அவன் கடை கட்ட போகிறான்னா வர்ணாசிரம் ஆதரிச்சான்னா அவன்லாம் கூட சேர்ந்து நல்லா பண்ணுவான். அப்புறம் நல்லா அவனுக்கு தேவையான காரியெல்லாம் சாதிச்சுன்னு இதுக்கு மேலே வேஸ்ட்டுன்னு அவனை தூக்கி விட்டுக்கிட்டு வச்சுட்டு போச்சுட்டு அந்த ஆசிரமத்து சொத்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படிலாம் தான் இருப்பான். புரியுதா? இதனால் நான் வந்து மகான்களுக்கு வரைக்கும் தான் எச்சரிக்கிறேன். உண்மையான மகான்கள், அது ஜாதிலாம் இல்லைன்னு தெரிந்தவர்கள், அது பிராமண சமூகத்திலையும் நம்ம இந்த மாதிரி ரமணர் பிரம்மேந்திரர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட அவங்க எல்லாமே ஏமாந்தது பிராமணனை நம்பி பிராமணனை சுற்றி தன்னை சூழ வைத்துக்கணும். அவ்வளோதான். நேரம் பார்த்து முடிச்சுட்டு போயினே இருப்பான். நான் உங்களுக்கு சொன்னது என்னுடைய முற்பிரிவு ரமணர் என்பதும் எப்படி காஞ்சி பெரியவர் 2 சிஷ்ய கோடியில் அமைச்சு காலி பண்ணார் அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான். அப்போ குருவே காலி பண்ணுறோன்றது அவருடைய அத்தியந்த சிஷ்யனுக்கு தெரியாமல் இருக்குமா? இவங்க ஒரு ரகசிய குறிப்பெலாம் வச்சுருப்பாங்க போது, இந்த மாதிரி காலி பண்ணோம், சாஸ்திர பிரகாரம் ஒன்றும் சரியில்லை, அம்பாலே உத்தரவு கொடுத்துட்டா ஷூட் பண்ணிட்டுருப்பார் பொழுது அவர். ஆனால் அதனால் வந்து அப்போ சிஷ்ய கோடி எப்படி வளருவான்? இது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். இது குட்டிங்களோட தலைக்காவிரிக்கா பாஞ்சிச்சு. அடுத்து சிஷ்ய கோடி கேட்ட சங்கர் அவனை தடியால் அடிச்சு சாவச்சு. மக்களும் போயின்னு இருக்குது. இதை வந்து இந்த மீதி பிராமணர்கள் வந்து இதை நீ பேசக்கூடாது, இதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, அந்த பிராமண கெடுதியை பற்றின எச்சரிக்கை அடுத்தவங்களுக்கு போவாத பார்த்துப்போம். ஏன் கௌரதி ஆகிடுதான் இவங்களுக்கு. ஒரு பிராமண வியாதியாக மாட்டோமா நினச்சி நீ ஒரு வந்து உனக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே நட்பு என்றாலே கூட அழ சொல்லுவோம் தான் நல்ல நண்பன்னு சொல்லுவோம் இல்லையா? அழச்சொல்லி இடித்து வழக்குறைத்து சொல்கிறவன் தான் நல்ல நண்பன், திருவள்ளுவர் சொல்கிறார். இனிக்க பேசுகிறவனா நல்ல நண்பன் கிடையாது. அப்படி பார்த்தாலே கூட உண்மையிலே பிரம்மேந்திரன் தான் பிராமணர்களுக்கு நன்மை செய்தவர். ஏன்னா அழச்சொல்லி இடித்து சொல்கிறார், இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் இடைச்சர்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கன்னா வந்தார். அவர் வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு இன்றைக்கி லாபம். ஏன்னா இன்றைக்கி அவங்க யாரும் 90% மேலே வர்ணாசிரமம் தான் கடைப்பிடிக்கிறது இல்லை. சும்மா ஒரு கௌரதிக்கு வச்சுக்கிறாங்களே தவிர எல்லாம் உஞ்சவருத்தி பாப்பானெலாம் சுற்றி நிற்கிறான். பிராமணன்னா அடுத்த வேலைக்கு சேர்த்து வைக்காமல் பிச்சை எடுத்து அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு மீதி நேரம் வேதம் ஓதணும், அது பண்ணணும். அப்படியே வாழறான் இன்றைக்கி? இல்லவே இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு இருந்து அடக்குமுறை நிறைய பிராமணர்களே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பெண்கள் விடுதலையாக இன்றைக்கி நாங்கள் படிக்க வச்சுருவோம்னா அது பெரியார் முக்கியமான காரணம். ஏன் நம்ம அன்பரே கூட சொல்லுவாங்க, இங்கே வர்றார் இல்லையா, என்னுடைய உடன் படித்த பிராமண நண்பர், அவரோட சொல்லுவார், நான் பெண் குழந்தைய இப்போ அவங்க பொண்ணு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகி பெண் குழந்தை படிக்க வச்ச காரணமே பெரியாரோட கொள்கையால் தான். அவர் பெண்களை இது பண்ணணும், முன்னேறணும், அது மாதிரி அவங்கள கட்டுப்பட்டியாக சிறைப்படுத்தக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பிராமண சமுதாயமே அன்றைக்கி விட்டு போச்சு. வர்ணாசிரமம் அந்த குழந்தைலேருந்து வளரவே இப்போ ஆஸ்திரேலியாவில் போகும்போது அனுப்ப மாட்டேன்னாங்க பசங்க. எப்படி அங்கே இருக்குமோன்னு நான் தான் நம்ம குழந்தைங்களை நம்ம நம்பிக்கை வச்சா அதை நம்பிக்கையை காப்பாற்றும், நம்ம குழந்தை தப்பு பண்ணாது, அனுப்புங்கன்னு அங்கே செட்டில் ஆனேன். அப்போ அவங்க அம்மா வந்தால் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலைன்னா நான் அனுப்பியிருக்க மாட்டேன், உங்களை நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் அனுப்பிச்சேன். இன்றைக்கி என் பொண்ணு நல்லா இருக்கிறாங்க, சொந்தமாக வீடெல்லாம் கட்டி ஜம்முன்னு செட்டில் ஆகி. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு அந்த நல்லா காலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாபில் செட்டில் ஆகும்போது அது நல்லா வளர்ந்துடுச்சிங்களே பசங்க. இப்போ நம்ம சொல்லலாம். நான் வந்து சொன்ன ஒரே அறிவுரை என்னென்னா, இந்த காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல்லாம் படிக்காதன்னு சொல்லிடுச்சு. நல்லா படிக்காத அப்படின்னு சொல்லிது அமிச்சா தான் பெஸ்ட்டு அட்வைஸ். ஏன்னா அவங்களுடைய வர்ணாசிரம தர்ம பிரகாரம் நீ வந்து வாழலை, நீ வந்து சுதந்திரமாக அங்கே போயிடல. நீ படிச்சுட்டின்னா என்ன பண்ணுவ? எல்லாம் காஞ்சி பெரியவர்களை பக்தி உருவாக்கி வச்சுக்கிறானு. உடனே பெரியவாக்கு பிடிக்காத நம்ம செய்கிறோம், நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பாவ வாழ்க்கை வாழறோம், நம்ம வந்து தப்பாக வாழறோம் நான் அப்படின்னே உன் மனசில் உறுத்திக்கினே இருக்கும்.
தெரியுதா? இது என்னத்துக்கு நீ அதை வாங்கி உள்ளே போட்டுன்னு நீ அது அதெல்லாம் படிக்காத அதெல்லாம் அந்த வர்ணாசிரமா அவங்க ஒரு தர விளக்கம் என்ன. அது ரொம்ப நியாயமாக இருக்கும். அவர் இப்போ பொம்பளை பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலாம், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு விருப்பமாக பண்ணிக்கலாம்னு இப்போல்லாம் பண்ணுறாங்க. நிறைய சென்னையில் நிறைய பிராமண பெண்கள் அந்த அகராரத்தை வந்து இரும்பு திரைப்படம் மூடி வச்சுருந்தாங்கனால அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாப்பார பசங்க அவ்வளோ அநியாயக்காரனுங்கன்னு. அது பெண்கள் விஷயத்தில் இங்கே பல்நூறு அகராரத்திலே நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே அநியாயம் பண்ணுவானுங்க அந்த பாப்பார பசங்க. அந்த பிராமன் கம்யூனிட்டியில் ஏழையாகுதுங்கள பொம்பளை பசங்க, அதெல்லாம் அநியாயம் பண்ணுவானு பண்ணிட்டு வாக்கு கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பணக்கார அவனை கல்யாணம் பண்ணிடுறேன், உன்னை காதலிக்கிறேன் அப்படி இப்படி அது நம்பும். அதுக்கப்புறம் அவன் நல்லா செட்டில் ஆகிட்டோன்னா நீ ஒன்று தகுதி என்ன ஏன் தகுதி என்ன தட்டி விட்டு எதிர்த்து கூட இருக்கும் இருந்தது. அதுதான் சொல்கிறேன் நான். கூட இருக்கான் அவன் பொண்ணு பணக்கார பொண்ணு பார்த்து அவன் கல்யாணம் போனால் இது பொண்ணு ஒரு போலீஸ்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி இது இவர்கள் இப்படியே தான் இருக்கும். அதனால் இது கண்கூட பாகுதுங்கள்ல இந்த பாம்புற பொம்பளை பசங்க. அதுங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுது. ஆனால் வெளியில் சொல்கிறது கிடையாது. அதனால் இது அதுங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடச்சுன்னா அதனால தான் காஞ்சிபுரம் அதெல்லாம் அடக்கி வைக்கணும், இதுங்களாம் ஓடிடும் அப்படியே இன்றைக்கி சமூக வளத்திலே போகிறான். பிராமணன் என்ன போகிறான்னா நம்ம பார்த்த பொண்ணுங்களுக்கு மஸ்குலாரிட்டி அந்த முஸ்லீம் பையனை பார்த்தோன்னா அவன் வாட்ட சட்டமாக இருந்தோன்னா எல்லாம் அவன் பின்னாடி ஓடிடுறான். ஒருத்தன் வந்து திட்டி ஒரு பிராமணா திட்டுலாம் மெலிஸ்கை பிராமணா இருக்கிறான். ஒன்று என்ன பண்ணாலும் உடம்புன்னா ஊதுது, கை ஊத மாட்டுது. அது யாரோ ஒரு சில நடிகர்கள் இவங்களுக்கு வரைக்கும் தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஊதிக்கிறான் இவங்களாம் அங்கே. அதனால் அதுங்க வந்து நல்லா வாட்டர் சட்டம் வரும் சூஸ் பண்ணி போடுது. அதே வல்லுநர் அக்ரஹாரத்தில் நம்பர் 1 பணக்காரர் அவங்க பொண்ணு வைத்து பேத்தி முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. சரிதான், இதுக்கு என்ன சொல்கிறீங்க? முஸ்லீம் பொண்ணு அது பண்ணி போயிடுச்சு. இவ்வளோவும் இருக்குது. அது நம்ம கிட்ட சொல்லும், பஸ்ஸில் போகும்போது சொல்லுமா நான் ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கிறேன், அதனால் இப்போவே நான் என்விலாம் சாப்பிட்டு பழகிக்கிறேன்னு சொல்லுமா அது பஸ்ஸில் போகும்போது. புரியுதா? போயினே இருக்குது. அப்போ இந்த ஏதோ ஒரு அன்னபூர்ணியன்னு ஒரு சினிமா எடுத்தால அந்த ஒரு பொண்ணு வந்து என்விலாம் சாப்பிட்டு அப்புறம் அந்த செஃப்பு அதில் அவார்டு வாங்குற அளவு என்விலாம் சமைச்சிருப்போம். அது பயங்கர எதிர்ப்பு பண்ணி அந்த நடிகை அழ வச்சு என்னமோ பண்ணானுங்கள்ல. ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கும்போதே ஜனங்களுக்கு பிராமின் மேலே வந்து வெறுப்பு தானே வரும். கம்முன்னு இருக்கலாம், அது பாட்டுன ப்ராக்டிக்கல் நடக்குது, இங்கேயே நடந்துருக்குது. அப்புறம் அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அது இது ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஏதோ நிச்சயதார்த்தம் எதோ ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது அந்த பையனுக்கு கொண்டு போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி அது கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ இப்போ ஜனங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பார்க்குறாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து ஒரே பிராமணனை வந்து மதிப்பு குறைவா நீ படம் சினிமா எடுத்துட, பிராமணனை இழிவுபடுத்துறதே உங்களுக்கு இதுன்னு தியரியே பேசினா இதே வல்லுநர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்க அந்த பிராமணனுக்கு பண்ணுறது இவங்க அப்படி எதிர்ப்பு தெரிவித்து நியாயத்தை நிலைநாட்டிக்கினாங்களே அந்த சினிமாவில் எதிர்ப்பு தெரிவிறது மூலமாக. இன்னும் 2 தான் திட்டுவான் பாப்பானுங்கடா இவனுக்கு. வாழறது யோகியமாக நீ வாழ்ந்திருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு பார்க்குறேன், இங்கே பார்க்குறாங்க. அது சென்னையில் நிறைய பிராமின் பெண்கள் வந்து அது நாயுடு பசங்க தான் நிறைய அதெல்லாம் வளர்ச்சி போட்டுன்னு போயிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ நான் சொல்கிறது நம்ம இவங்களாம் நல்ல பசங்க, நல்ல இது பசங்க, அதனால தான் அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஆனால் நம்மகிட்ட வளர்ந்த பசங்க அதெல்லாம் அதே மாதிரி அதெல்லாம் நான் சொல்லி அமைச்சது இதுதான். அது போய் வரணும் ஆசிரமம் தர்மம்னு படிச்சு நம்ம அதர்மமாக வளரோம், இன்னும் நல்லா காஞ்ச பெரிய. அப்புறம் அது தேராத கதையெல்லாம் வேறு சொல்லிட்ட உடனே நான் முதல்ல வீட்டில் போயிட்டு இந்த காஞ்சி பெரியவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டேன் சாமி, எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. எனக்கு ஆச்சரியம். நல்ல தெளிவாக சாமி என்ன குழந்தையிலேருந்து பார்க்குதுங்க அதுங்க எல்லாமே. இப்போ வள்ளலாருடைய இது வகுப்பு, வள்ளலாருடைய இது பேசணும், தைப்பூசத்துக்கு கொண்டாடணும், ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகள், உயிரில் இடத்தில் அன்பாக இருக்கணும், எல்லாம் ஓகே. இப்போ அந்த குழந்தையும் அவங்க அப்பாவும் தான் 2 பேரும் தான் என்கிட்ட இங்கே உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க. நான் எதிர்க்க இருக்கிற அந்த சின்னதாக மேடை இப்போ கூட இருக்குதுல்ல, அதில் உட்காந்து இருக்கிறேன். அப்போ வந்து சிமெண்ட் தரை இல்லை, இந்த பக்கம் துளசி செடி மண் தரையில் இருக்குது. அப்போ இவங்க எதிர்க்க உட்காந்து என்ன பார்க்க, இவங்களுக்கு கீழே அந்த சிமெண்ட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த மரப்பில் ஒரு பெரிய தவளை கொட்டான் இப்படி இப்படின்னு
ஒன்று கூட்டுக்குன்னு இருக்குது. அது பயந்துக்குன்னு நான் ஆச்சுன்னு நம்மளை பார்த்தா எதுங்களா பயப்படாதான். அப்படி போகிற பாம்பு கூட நீ தானான்னு வந்து என் பொறாசின்னு போய் இப்படி போகும் நல்ல பாம்பு. அப்படி அந்த ரூமில் பின் ரூமில் உட்காந்து அப்போ முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து இப்படி இப்படி இது மவுஸ் இது பாண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை வச்சு இப்போ நான் தனியாக இருந்தேனே திடீர்னு ஒரு நிலமும் உள்ள வருது. வந்த உடனே என்ன பார்த்துட்டு உடனே யாரோ இருக்கிறாங்கன்னு அப்படியே திரும்பி அந்த கதவு பக்கமாக போச்சு. போகும்போதே பார்த்துடுச்சு என்ன. உடனே நீதானா ஆண்டி திரும்ப அங்கே ரொம்ப கேஷுவலாக மெதுவாக வந்து அவருக்கு அங்கே மேலே பறனை மேலே எலி இருக்குது போகுது தலையை தூக்கி பார்க்குறாரு. அது அந்த மாதிரி என்னை பார்த்தா எதுங்களா பயப்படாது. இது என்னடா இந்த தவளை கொட்டான் நம்மளை பார்த்து பயந்துனா நம்மளை பார்த்து பயந்துருக்குது நான் நினச்சிருந்தா என் பக்கத்தில் துளசி செடி இருக்குது. அதை பின்னால் நல்ல பாம்பு ஒழிஞ்சின்னு இருக்குது. அதை பார்த்து பயப்படுத்தாது. யூஸ்வலாக சொல்லுவாங்களா துளசி செடி இருந்தால் பாம்பு வராது. அதனாலாம் துளசி இதில் தான் அது ஒழிஞ்சிருக்குது என் பக்கத்துலேயே அது ஒழிஞ்சிருக்குது. இது எனக்கு பார்த்து என்னை பார்த்து அது பயந்து போய் அவங்க எதிர்க்க உட்காந்துக்கிறோம். அவங்க கண்ணில் கூட தெரியல அந்த பாம்பு இருக்கிறது. பார்த்துட்டு கூட சாமி பாம்புக்குதுன்னு கூட சொல்லல. உடனே நாங்கள் பேசினுக்கிறோம். அப்போ சரியான அப்புறம் தான் பார்த்தா இந்த பாம்பு உஸ்ன்னு வந்து அந்த தவளை கொட்டான பிடிக்கிறதுக்கு வந்து இப்படி தலையை தூக்கணும். ஒரு செகண்டில் புரிஞ்சிச்சு. ஆகா இதை பார்த்தா அவர் பயந்துக்கிறாருண்ணா. நான் ஒன்றும் மந்திரம் போகிறதும் கிடையாது. ஒரு மாயாஜி சர்பந்தே அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாது. தெரியுதா? அது வாயின்னு வந்தால் அசுட்டு துணிச்சு ஸ்ரீதர் பார்த்துட்டு சாமின்றார் அவர். ஏன்னா அவரு பின்னால் உக்காட்டுறாரு பார்த்தா வருது. அடுத்த செகண்டு அந்த தவளை கொட்டான்னு பாம்பு நடுவில் கையை நீட்டிட்டு அந்த பாம்பு இப்படி தலையை தூக்கினுக்குதில்ல அது ஆண்டை பிடிக்கும். கையை இப்படி குறுகில் வச்சுட்டேன். அசுட்டு துணிச்சுட்டான். வச்சுட்டோன்னே அந்த பாம்பு இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி என்ன இப்படி பார்க்குது. அப்புறம் இந்த கையிலேயே போ 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 நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொல்கிறத கேட்டுன்னா அந்த பாம்பு மெதுவாக திரும்பி மெதுவாக போயிடுச்சு. எனக்கே ஆச்சரியம் தான். என்னடா இது பாம்பு போய் ஒரு மனுஷன் சொல்றது கேட்டு அது இறாது. அதை பிடிக்கிறத விட்டுட்டு போகுது சார். அது அப்படி போனோன்னா தவளோட எரி வச்சு ஓட்டிடுச்சு. அப்புறம் நம்ம ஸ்ரீதர் பேர் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்லிட்டேன். அப்புறம் பாசிட்டிவாக இருக்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் அவரு தான் சொன்னோம் சுவாமி சொன்னதை கேட்டு பாம்பு போயிடுத்து. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இன்னொரு அன்பர் கூட உட்காந்துருந்தாரு. புரியுதா? இப்போ ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல்னா அந்த ஸ்பான்டேனியஸா வர துடிப்பு இருக்குது இல்லை, அதுதான் அன்பு. வேற ஒண்ணுமே அன்பு கருணை இறக்கணும்னு இவ்வளோ பெரிய புஸ்தகம். அன்னைக்கு அவங்க ஜெயின் இவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க உடனே நிறைய சொன்னாங்க சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இருக்குது, இதில் இவ்வளோ உயிர்கள் இருக்குது, இதில் கம்மியாக உயிர்கள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சின்ன சின்ன உயிர்கள் அணுக்கெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ செத்து போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது சாமி ஜெயினிஸ்டில் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் தோசான் இப்போ தான் புருவாயின் வருது மகாவீரனுடைய பிறவி நான் தான் எனது முற்பிறவின்ட்டு. அப்போ சொன்னேன் இது வந்து ஏன் ஜெயினிசம் தோற்று போச்சுன்னா பாப்பான நுழைய விட்டோன்னா அது தோற்று போகுது. ஏன்னா ஒன்று புத்தர் சொல்கிறாரு வந்து, இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்டே விட்டுட்டேன். புத்தர் சொல்கிறாரு வந்து பஞ்சு பஞ்சாக இருக்கிற வரை அது காற்றில் அற்புதமாக பறக்குது இல்லையா. பிராமணன் அந்த பஞ்சை திரித்து நூலாக்கி விடுகிறான், அதனால் அதை பறக்க முடியாமல் தவிக்கிறது. புரியுதா? அன்பு கருணை இறக்கம் இதெல்லாம் பேசிக்கான பஞ்சு. அன்பா இரு, கருணையா இரு, இறக்கமா இரு, அவ்வளவுதான். உன்னுடைய துடிப்பு இப்ப இந்த எந்த சாஸ்திரத்துல படிச்சு நீ அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் எதிரிலே ஒரு தவளை கொட்டா ஒன்று கூட்டின்னு இருந்தால், உன் பக்கத்திலே ஒரு பாம்பு இருந்தால், அந்த பாம்பு வந்து அந்த தவளை கொட்டானை பிடிக்க வந்தால் அப்பொழுது நீ கையை நீட்டி தடுக்க வேண்டும், நீ போய் என்று சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பாம்பு போய்விடும். இப்படி எழுதி வச்சு சாஸ்திரமா அதை மனசுல மனப்பாடம் போட்டு இல்லையா உருட்டு உருடன்னு எல்லாரும் கும்பல உட்காந்துன்னு பாம்பு இருந்தால் அதை வந்து ஹே அதில் வந்தால் இதில் வந்தா நீ கையை நீட்டின ஹே அப்போ சொன்னா அதை ஆஹா இப்படியா படிச்சிருந்தோம் இல்லையா. இதுதான் நூலாக்குறது பஞ்சு. இது உண்மை இது. ஆனால் அந்த பஞ்சை திருத்தி நூல்னா தெரியல, சாஸ்திரத்துக்கு நூல்னு பேர். நூலாக்கி வச்சுடுவான் பார்ப்போம். வேலையை வச்ச உடனே இயற்கையாக உனக்கு வர துடிப்பு எல்லாமே
உனக்கு சாஸ்திரமா படிப்பா அந்நேரத்துக்கு நீ யோசிக்கணும். இந்த நேரத்தில் எப்படி செய்தால் நடந்து கொண்டால் அது அன்பு, தெரியுதா? அங்க தோத்து போயிடும். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இவ்வளோ இருக்குது எல்லாமே ஓகே. ஆனா ஜைன மதத்திலையும் என்ன குறிப்பு இருக்குதுன்னா, மகாவீரரின் சீடன் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்ட ஒரு பிராமணன் தான் சாஸ்திரம் எழுதுகிறான். மகாவீரர் அந்த சாஸ்திரம் படிக்கலன்னு. ஏன்னா அன்பு கருணை இறக்கெல்லாம் இயல்பா உனக்கு வர துடிப்பு அது. அன்னைக்கு அவங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் தான் பேசியிருந்தாங்க, அதில் இதை தான் சொன்னேன். இயல்பா வர அது மட்டும் சொன்னேன். உங்களோட ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, டக் டக்குன்னு ஹார்ட் பீட் அடிச்சு அந்நேரத்துக்கு நீ செயல்படுற இல்லை, அதுதான் அந்த இடத்துல பேசுது. அந்த இதய துடிப்பை நீ சாஸ்திரம் படிச்சு அது செயற்கையா உள்ள இறக்கி அதை நீ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. சாஸ்திராத்மா வாதம் பிரகாரம் வச்சு அதே மாதிரி நான் காவியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஆனனூரில் இருந்தப்போ ஒரு பாம்பு வந்து ஒரு ஓனானை பிடிச்சிக்கிச்சு. அது இறுதி போயிட்டு அந்த ஓனா அது மெலிசாகுது பாம்பு, அது மரமேறி பாம்பு, அதை பிடிச்சின்னு தூக்க முடியாது, தூக்கின்னு போகுது. அப்புறம் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கொம்பு எடுத்து அந்த பாம்பு விடு 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 லேச தட்டுனா அப்புறம் எனக்கு அது பயந்துட்டு ஓனானை போட்டு ஓடிச்சு அது. அப்போ எங்கள் அப்பா என் பெரிய தம்பி எல்லாம், அப்போ பெரிய தம்பி கேட்டான், நீ வந்து ஓனானை காப்பாத்தின சரி, அப்போ இந்த பாம்பு பசிக்கு நீ கெடுத்துட்டியா அதனுடைய உணவை, அதை சாப்பிட கூடாது கெடுத்துட்டு இல்லையா, அப்போ அது பாவம் இல்லையா? நான் சொன்னேன், இதே ஓனானே கடன் ஓடி அந்த வெளியில் அந்த மூலையில் இருந்தால் இதே பாம்பு போய் அங்கே போய் புஷின்னு போயிடும். நான் போய் அதை தடுக்க போகிறது கிடையாது. அதனால் நீ வந்து வாதம் பண்ணி இப்படியா அப்படியான்னு பண்ணி அன்பாக இருக்கிறதுன்றதெல்லாம் அதுக்கு. அப்போ அவங்ககிட்ட இன்னொரு உதாரணம் சொன்னேன். சரி, இப்போ ஒரு முதலுக்குது, நீ ஒரு பக்கம் ஒரு ஆற்று பக்கம் போகிற, இந்த முதல்ல திடீர்னு ஒரு மனுஷனை பிடிச்சிக்குது, காலை பிடிச்சி அவன் கத்துறான், ஐயோ காப்பாது காப்பாதுன்னா, அப்போ நீ உடனே முதலைக்கு மனிதன் உணவு, அதனால் இவனை காப்பாற்றினா நம்ம முதலையான உணவை கெடுத்தப்பா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு வந்துடுவியா, இல்லை இந்த மனுஷனை ஓடி போய் காப்பாற்றுவியா? இல்லையா? ஓடி போய் காப்பாற்றுவல்ல, அதுதான் துடிப்பை தவிர அங்கே நீ அது மாதிரி அது வந்து இந்த மாதிரி கருணை இரக்கம் அன்புன்றதெல்லாம் நீ வந்து வாதம் பண்ணி அதை அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணி அதை செயற்கை ஆக்கிடுறான் பிராமணன். அதனால தான் அவனுக்கு வந்து மனசு எல்லாம் வத்தி போகுது, ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகி சாஸ்திரத்தை கம்பேர் பண்ணி செயற்கையாக நடந்துக்கிறது எல்லாமே நடந்த உடனே இயல்பான அந்த உயிர் துடிப்பு என்பதெல்லாம் அவனுக்கு செத்து போது. அதுதான் விவேகானந்தர் சொன்ன டெட் ஸ்கெலட்டான் ஆகிடுது. இவங்க ரிச்சுவல்ஸ்ன்ற பேரில் அதை ஓவராக மனப்பாடப்படுத்துறதும் ஓவராக வார்த்தையிலே கலடன்றதும், அப்புறம் இந்த மாதிரி யாருன்னா திருத்த வந்து அவங்கள நீ பொறுத்தவரை கொத்த சொல்லப்படாது அப்படின்றது. இவன் கெடுக்கிறது, ஏன்டா கெடுக்கிறவன்னு நீ என்ன கொடுக்குறியா பொறுத்தவரை கெடுக்காத அப்படின்றது. இந்த மாதிரியே இவங்க இருந்துட்டு தொட்டு நான் அந்த முடிவு வரேன். அவன்லாம் இவங்களெல்லாம் திருத்தலாம் முடியாது, யாரும் போய் பிராமணில் திருத்தத்துக்கெல்லாம் போகாதீங்க. சரி, இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இதே வகுப்பு இன்னும் வரவே இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன் பிராமணனை குத்தம் சொல்கிறது தான், அப்புறம் பரஸ்தார குத்தம் சொல்வா, இதெல்லாம் ஆஃப் பண்ணுற விஷயம் இல்லையா? தேவையே இல்லை. சப்ஜெக்டை விட்டுட்டு டைவெர்ட் பண்ணுறது. அது இந்த நிலையில் இருக்கிற எனக்கே என்ன தகுதி இல்லை கருவறை பூஜை செய்யறதுக்கு, நீ ஜாதியை வச்சு நீ வந்தால் தகுதி இல்லவா, அப்படியா இப்படியும் ஆகமாவில் இருக்குதுன்னு ஆகமாவில் பொய்ய சொருவி ஜாதியை சொருவி ஆகமா, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணால் அதெல்லாம் உனக்கு பேசப்படாது. ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னு. இப்போ அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிற வாதம் மட்டும் பண்ணால் போதும், தக்க வச்சுக்கிற வரைக்கும் பண்ணால் போதும். எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஆளுங்களை தான், நீதிபதியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாம் பத்தாத்துக்கு யாரும் அரசியல் பெரிய பெரிய அரசியல் தலைவர் குடும்பத்தில் யாருன்னா ஒரு பாப்பாத்தி 2 பாப்பாத்தி மருமகளாக உள்ள நுழைஞ்சிடுது. சுத்தம் இன்னும் காலி, தெரியுதா? அப்போ அவங்க வெறுமனே கொள்கை தான் பேசலாமே தவிர செயல்படுத்த முடியாது. அப்போ தான் உடனே மாட்டு பொண்ணு அப்படி மொமோ அப்படின்னுச்சுன்னா உருவிட வேண்டியது தான். அதோட காலி, தெரியுதா? அதனால் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, திரும்ப இங்கே வரேன். சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு என்னன்னா, சமயபுரம் மாரியம்மன் அடியனுக்கு நேரிலே தரிசனம் தந்த நாள் இன்றைக்கு. நாங்கள் ஒரு முறையும் மலைக்கு போயின்னு, அப்போ சென்னையிலேருந்து அப்படியே ட்ரெயினில் போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வளனூர் இருந்தப்போ அங்கேருந்து ட்ரெயினில்
த்ரூவாக போயின்னு வந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் பஸ்லலாம் போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு திருச்சி சாமியார் ஒரு சிக்கலில் மாட்டினோடனே நான் பஸ்ஸில் போகும்போது நம்ம ஜனலை பக்கம் தெரியுமா இல்லையா, இந்த சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்கள் பண்பற்றவர்களேன்னாரு புத்த பெருமாள். அது மாதிரி யாரை செஞ்ச தப்புக்கு மாட்டின சாமியாரை பிடிச்சி மண்ட்டானுங்க சாமியாருங்கன்ட்டு அந்த வைத்தேஷெல்லாம் சேர்த்து எண்ணெய் திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பண்பர்கள்லாம் சேர்ந்து குறிப்பாக பிச்சை தான் அதுக்கு நம்மளாம் சேர்ந்து சாமியை காரில் கூட்டு போக முடியாதா, அவர் பஸ்ஸில் போகும்போது நிறைய அவரும் கூட வருவார். அப்போ வரும்போது அவரு கொஞ்சம் இறங்குவார். அவர் ஒருத்தர் கூட வந்து நான் தெரிஞ்சோன்னா அல்ல சைலண்ட் ஆயிடுறேன். அந்த மாதிரி ஜனம் இது. அதுக்கப்புறம் தான் கார்லலாம் கூட்டின்னு போக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சப்ப அந்த ரோடில் போகிற வழியில் இருக்கிற சாமியெல்லாம் தரிசனம் பண்ணின்னு போகலான்ட்டு அப்போது காரில் போகும்போது முதல்ல சமயபுரம் போகிறோம். சமயபுரம் சாயந்தரமாக அந்த டைமிங்லாம் மாறும். சமயத்தில் சாயங்காலம் இங்கே கிளம்பிட்டா அதெல்லாம் கோயிலெலாம் சாத்திட்டு இருப்பாங்க, வெளியிலே இருந்து கும்பிட்டுட்டுலாம் போயிடுவோம். ஆனால் ஃபஸ்ட் முதல்ல அந்த கார்லலாம் போகும்போது சமயபுரம் மாலை திறந்து இருந்தது, அந்த நேரத்தில் போயிட்டோம். போயிட்டு அங்கே இது பண்ணி அந்த க்யூவில் போகிறோம் மாரியம்மனை கும்பிட்றதுக்கு. ஒரு பூ ஒரு இது கூட எடுத்து போக மாட்டோம், அப்படியே போவோம். எல்லாரும் நம்ம பசங்களும் எல்லாம் அப்படியே வருவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். போன உடனே பார்த்தா அது வரையும் நான் மாரியம்மன் பார்த்தது கிடையாது. சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப ஃபோட்டோவெல்லாம் கூட ரொம்ப பார்த்தது, அதை வச்சு கும்பிட்டதெல்லாம் கூட ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணுறதில்ல. கோயிலுங்களுக்கே போனாலே பொதுவாக கண்ணை மூடி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சாமியை பார்த்து கும்பிட்றது போல நீ பான்னு கண்ணை மூடின்னு கும்பிட்ற அப்படின்னு. எனக்கு பழக்கமாயிடுச்சு. அது உள்ள என்ன சாமிக்குது, அந்த சாமிக்கு பேர் என்னான்னு கூட எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அதுக்கப்புறம் பின்னால் அவங்க விளையாடினதுக்கப்புறம் எதுக்குன்னா போது அதுக்கப்புறம் பொறுமையாக தேடி பிடிச்சி அப்புறம்தான் இந்த சாமி அப்படின்ட்டு அந்த சாமிக்கு இந்த பேர் அப்படிலாம் அப்புறம் தான் இப்போ அந்த ஆராய்ச்சிக்கிட்டே போகிறதில்ல, சாமின்னு கும்பிட்றதோட. அந்த மாதிரி அந்த மாரியம்மன் இதுக்கு அந்த க்யூவில் போனோன்னே உள்ள மாரியம்மன் அப்படியே தத்ரூபமாக உயிரோடு உக்காணுகிற மாதிரி உயிரோடு உக்காணுகிறாங்க. அப்படியே இந்த கண்ணு எல்லாம் நான் கண்டுபிட்டேன், அசைக்கலை. அசைச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன், கண்ணுலாம் அசைக்கலை. அப்படியே நீங்கள் ஃபோட்டோலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சமயபுரம் மாரியம்மா ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சதான். சிகப்பு பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரியான ஒரு இதுதான் அதில் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு அப்படி தெரியல, உயிரோடு நம்ம கூட வந்திருக்கிறாங்களா, நம்ம ஆர்பிஎஸ் முருகன் மணிகண்டன் கூட வந்தான் பொழுது. அப்போது இவங்ககிட்டலாம் என்ன சொல்லின்னு வரேன், அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே அந்த கீழே போகும்போது என்ன சொன்னேன், பாரு அம்மன் அப்படியே உயிரோடு உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது பாரு. அதான் சமயபுரம் இவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது. இங்கே இருக்கிற அம்மன் அப்படியே உண்மையிலே ஒரு ஒரு பெண் உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்க பார்க்குறது இந்த உருவம் இப்போ அந்த மாதிரியா இருக்குது, அது சேப்பு பெயிண்ட் அடிச்சு இதுவாக இருக்குது. அது ஒரு லேடி உட்காந்துக்கிற உருவமே இல்லை. ஆனால் இவங்க அதை பார்க்கவே இவங்களுக்கு ஒன்றும் புரியல, பிகுன்னு முடியுதுங்க. நான் சொல்கிறது என்னன்னு புரியல. அந்த மாதிரி சொல்லின்னு வரேன், நான் புலம்பினே வரேன். அதான் பொழுது சமயபுரம் மாரியம்மன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக ஒரு அப்படியே தத்ரூபம் ஒரு 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 லேடி ஒரு பெண் பொம்பளை உட்காந்துருந்தா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தத்ரூபமாக அது நிஜமாக உட்காந்துக்கிற மாதிரி இது. அதால் தான்ட்டு இப்படியே புலம்பின்னே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சாதாரணமான இந்த மாதிரி எடுத்துக்கினாங்கிறது சிலையே அப்படி இருக்க பொழுது அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போகிறோம். அடுத்த வருஷம் போனோன்னா பார்த்தா இப்போ இருக்கிற இந்த உருவம் பார்த்தோன்னே எனக்கு திடுக்குன்ட்டு. அப்புறம் என்னது இது, ஏற்கனவே இந்த சிலையை எடுத்துட்டாங்களான்னு கேட்குறேன். அங்கே இருக்கல என்ன அங்கே இந்த இதுவெல்லாம் பூவெல்லாம் இது பண்ணாங்கல்லாம் அவங்க கிட்ட. ஏங்க இது போன வருஷம் இப்போ ஏன்னா சிலை வேறு எதுனா மாற்றி வச்சாங்களா போன வருஷம் இல்லை அந்த சிலையை. ஆனால் நீங்கள் வேறு காலங்காலமாக இருந்து தான் மாரியம்மா, அப்புறம் நீங்கள் என்ன பூசா கேட்குறீங்க. அந்த ஒரு செகண்டு தான் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா விட்டுட்டேன்டா. என்ன விடலை, அம்மன்
உயிரோட உட்காந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்போ முன்னாடி அதை பார்த்துருந்தா அதுக்கப்புறம் அது இருந்தால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கண்ணு வேற அசையவே இல்லை, ஒரு சிரிச்ச முகமா அப்படியே உயிரோட உட்காந்து கண்ணு அப்பவே சொல்ற கண்ணுங்கெல்லாம் போகிறோம் அப்படியே உண்மையிலேயே அந்த கண்ணா இருக்குது, எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு வாய் தந்து இவங்க கூட சொல்லிக்கினே வரேன் நான். அடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் வந்தா பக்குச்சு. அப்புறம் இவங்கெல்லாம் கேட்டேன், என்னப்பா? ஆமாம் சாமி, போன வருஷம் போது இந்த சிலை தான் இருந்ததுன்றாங்க இவங்களாமும் கூட. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது உயிரோடு. அப்போ நம்ம போற்றியில் அப்புறம் தான் இப்போ படிக்கிறோம் இல்லையா, உயிரோட நமர்ந்து தரிசனம் தந்தருடைய சமயபுரம் மாரியம்மணி போட்டு. அது மாதிரி இதுதான் கடவுள், இதுதான் அனுபவம். இப்போ நான் சொன்ன ஜீவகாருண்யா இதுதான் ஜீவகாருண்யா, இதுதான் இது எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும், இவ்வளோதான். சும்மா இது பாப்பானுங்க பொய் புசுக்கு என்ன புளிவி அதுவும் கடவுளை வச்சா புழுவுறது. அதில் தான் அருவறுப்பாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தா. பிரபேந்தர் கூட அப்படிதான் இருந்திருக்கும், அருவறுப்பாக இருக்கும். தெரியுதா? சில சமயம் சொல்லுவார், ஒரு அருவறுப்படைந்தேன் இவங்க பண்ணுற இதுவெல்லாம் பண்ண. ஒரு எங்கேயுமே உண்மையே இல்லை பிராமணன் கேட்ட. அப்போ திருமூலர் அதை சொன்ன 3000 வருஷம் முன்னால் ஒரு சித்தர் சொல்கிறார், சார் சொல்கிறார் இல்லையா, சத்தியமின்றி தனி ஞானமின்றி விட்டோரும் உணர்வுமின்றி பக்தியுமின்றி பரன் உண்மையுமின்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. சாதி பித்து மட்டும்தான் இருக்கும் அவங்க கிட்ட, இது எதுவுமே இருக்காது. அப்போ அவர் சொன்னது சரியா இருக்குல்ல, அது உண்மை இப்படி இருக்குது. ஆனால் இவங்க சொல்றது வெறும் வியாபாரத்துக்கு வரைக்கும், அந்த வியாபார போட்டியை தவிர்க்கிறதுக்காக மீதி பேருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு இவங்களுக்கு அதனுடைய வருமானம் எல்லாமே வெறும் இதுக்கு மட்டுமா இவ்வளோ புழுவுறது, அதுவும் கடவுளை வச்சு அவ்வளோ புழுகாரனுங்க பார்க்கவே முடியாது வேற எங்கேயும். அதான் அண்ணாமலையரை கிரேட்டர்னு நினைக்கிறது. பாப்பான் புழுவான் தாழம்பூவை சாட்சியா வச்சு புழுவான்டான் நம்மளுக்கு ஒரு விளையாட்டு விளையாடி காமிச்சிட்டு போயிட்டா இருப்பார். அதை பேசுறானுங்களா பாரு, இதே இவங்களை இந்துடான்றவனுங்க நொந்துடான்றவனுங்க பேசுறாங்களா கம்முனுக்குறானுங்க பாரு. அதை டாப்புக்கு ஏன் பிரம்மா மலை பழி போட்டான், டொப்புக்கன் பிரம்மா பழி விட்டாரு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு சமயபுரம் மாரியம்மன் தரிசனம் எல்லாம் அவங்க எனக்கு அருள் செய்யவே தான். இதை நான் சொல்லும்போது பிரம்மதேவன் என்னை சந்தித்து சரியா சொன்னேன், யாருமே சொல்லலைன்ட்டு சந்தோஷப்பட்டு போனாரு. அது எனக்கு பாக்கியம் தானே. இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம். நான் திரும்ப சொல்றேன், பாப்பர புழுவுல இருந்தெல்லாம் நீங்க மீளணும்னா நீங்க புத்தியை வச்சு அறிவை வச்சு மீளணுன்றது ரொம்ப கஷ்டம். புத்தர் அளவுக்கு இருக்கிறதுனாலதான் முடியும் அது. தெரியுதா? புத்தியை வச்சு அறிவை வச்சு பாப்பர புழுவுல இருந்து மாட்டிக்காம மீள்றது. அதனாலதான் நிறைய பேர் அதுல மாட்டிக்கின்னு முழிக்கிறது, நம்மளையே திட்டுறது. தெரியுதா? என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காம அப்படியே வேற பேசுறது என்ன, இதே மாதிரியே இருக்கிறாங்க ஜனங்க. அதெல்லாம் இல்லை. கடவுளை நம்பினர் கைவிடப்படாருன்னு சாதாரண ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு. ஆனால் உண்மை அதுதான். கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பாப்பார வஞ்சகன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும், புரிய வரும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சிருக்க தான் என்கிட்ட வரீங்க அதையெல்லாம் நான் சொல்ல அது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ நாள் ஒரு ஆள் சொல்லி போனால் இந்த பக்கம் போனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்திட்டு மூட்டு மண்ணை போட்டு ஃபஸ்ட்டு அவ்வளோ பாடல் சம்மந்தராக இருந்த போது போன 45,000 50,000 பாடல்லையே அழிச்சிட்டானுங்களே சாதாரணமானவங்களாம் இவனுங்க. தெரியுதா? அதனால் இவனுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்ம அப்படியே சொற்பொழிவெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு அதோடைய காலங்களாம் போட்டு அப்படியே எல்லோரும் விழிப்புணர்வு பரப்புகிறாங்க. நான் ஆண்டவங்கிட்டே சொல்லியது எனக்கு நம்பிக்கை இல்லை இதில் எல்லாம். ஏன்னா அதே போய் ஓயிச்சிட்டானுங்க. சம்பந்தர் பிறவியும் அதனுடைய நிலையுமே அவ்வளோ ஹையானது. அதே கூட நான் நம்பி கை துரோகன்றது, அதை நம்பி கையில் கொடுன்னு வாங்கி அது செல்லுக்கு போட்டு விட்டு அது செல்லு சிஷி என்ன பண்ணுறது அப்படின்னு வெறும் 4500. அது ராஜராஜ சோழன் பெரிய புண்ணியசாலின்றது இதால் தான். அவன் தான் அதை புண்ணியம் கட்டின்னு அதெல்லாம் இருக்கிறதையாவது எடுத்தான் வெளியில், இல்லைன்னா இதுவும் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி வஞ்சக கூட்டம் இது கோயிலில் உள்ள இருக்குது. என்ன இதுதான் சமயம் பேசுது, இதுதான் பிரசங்கம் பண்ணுது, இதுதான் அப்படியே அதை பண்ணுது இதை பண்ணுது. இதில் உள்ள பெரியவாங்க என்ன உரம்பொண்டாட்டி அவன் என்ஜாய் பண்ண எல்லாம் பண்ணுவான், பெரியவா செய்யத்தான் அதை பிரமாணம் செஞ்சா மாதிரின்றது. என்னது இவனுங்க அழிவு தான். இவனுங்க பின்னால் போனால் இவனுங்களுக்கே அழிவு தான். இவனுங்க பின்னால் போனவங்க மட்டும் காஞ்சிபுரம் பின்னால் போக முடியுமா இன்னைக்கு? ஏன் அவரே விசிறி அடிக்கப்பட்டாரு, யாரு பின்னால போவான்? பின்னாலையும் போக முடியாது, முன்னாலையும் போக முடியாது.
அவள்தான் காலி. ஆனால் அது அருவமாக இருக்குது, வெளியில் தெரியாமல் இருக்க ஒரு அப்படியே கடவுளாவோன்னு நினைக்கிறாங்களாம். இவங்க நினச்சிக்கினாங்க, இவங்களும் நினைக்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிற அக்கப்போர் எல்லாமே அவனுக்கு தெரியும். நேரடி சீடனே கொலகாரனாகவும் பொம்பளை பொறிக்காமல் இருக்கிறான்னா அவரோட இது என்ன இல்லையா? அதை தூக்கி பேசினா உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு நல்லது நடக்கும். அடுத்தது இன்னொரு இப்போ இருக்கிறதும் ஒன்று தேரலன்னு தான் சொல்கிறாங்க. நானே காமாட்சி பொண்ணுக்கு என்னென்ன காமிச்சாங்க பெண்கள் விஷயத்தில் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப நாஸ்திக்கும் போல் நீங்கள் அதெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் நீ மீட்க முடியாது, புரியுதா? அதில் ஒரு சாஸ்திரம், அவங்க குடும்ப பழக்கம், மகா பெரிய ஆசீர்வாதத்தோடுன்னு போட்டு தான் நாங்கள் பத்திரிக்கை அடிச்சாகணும். அவங்க வீட்டில் அப்படியே வச்சுப்போம், மும்மூர்த்திங்க மாதிரி 3 பேரை வச்சுப்போம். ஒரு பிராமண நண்பர் மட்டும் ரகசியமாக சொன்னார். அப்போ நான் பிரபலமாக தொட்டு சரி எங்கே வெளியில் நியூஸ் போவாது நினைச்சார், என்ன தெரில. அவர் சொல்ல இந்த 3 பேர் ஃபோட்டோ நான் இதில் வச்சிருப்பேன் பூஜை ரூமில். ஆனால் அந்த பூஜை கற்பூரம் காட்டும் போது மட்டும் இந்த ஜெயந்திர ஃபோட்டோ மட்டும் எடுத்து தூரம் வச்சுட்டு கற்பூரம் காட்டு அப்புறமா எடுத்தாலும் வச்சு போகிறான். எப்படி இருக்கு சொல்லுவார். அப்போ சொல்லுவார், அப்புறம் நீ இதை செய்யல, அவங்களுக்கே தெரியுது நல்லாவே என்ன இது சும்மா. ஆனால் வேறு வழி கிடையாது. பிராமணருடைய பலகீனமே சடங்கு சம்பிரதாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பொய்களை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கின்னு இருக்கு இல்லையா? நீ வந்து வேதம் ஓதுதல் அப்படின்னும் வேதத்தை ஓதினா பரவாயில்ல, வேதன்ற பேரில் பொய்யை ஓதினா இல்லையா? சமஸ்கிருதத்தில் கடவுள் நாளத்தை ஓதியா படைச்சார் இல்லையா? சோதரா வயசா சோதரியா பிராமணன் பிராமண தேவதை அவசியா படைச்சார், பிராமண தேவதை அவசியா படைச்சார். பொய்ய ஓதினே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன பொய்யாவே தான் ஆகிடும். அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு விதத்தில் நான் பிராமினுக்கு அவனுக்கு அந்த சமஸ்கிருதம்லாம் சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயந்தான். உங்கள் தலையத்தை நீங்கள் அதெல்லாம் மாட்டிக்காது. அவனுக்கு வியாபாரத்துக்கு போனால் எது பண்ணாலும் உங்கள் தலையை பொய்ய ஓதாமல் போயிட்டீங்க. உங்களுக்கு தமிழில் எல்லாமே இருக்குதான். தமிழில் மட்டும்தான் இல்லை, அவங்கவுங்க கேரளாவில் எழுத்தச்சன் கூட பண்ணியிருக்காரு. அதே மாதிரில ஆந்திராவில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க நிறைய உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஓதனாலே போதுமே இல்லையா? அதை எடுத்து நம்ம அதை ஓதுறோம். இந்த சிவராத்திரி வரப்போது, மகா சிவராத்திரி, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஓதினார். அது போதும் நமக்கு. அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஏன் அர்த்தமும் புரியுது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம யாரும் தமிழர்கள் யாருமே உனக்கு அதனால தான் பகவத்கீதையை தமிழில் இப்போ எல்லா இடத்துலையும் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய இதில் ஸ்ரீரங்கத்தெல்லாம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்குறது. ஏன்னா அதில் இந்த பொய் இருக்குது. பாப்பான வசதியாக சொல்கிறேன் பொய் இருக்குவேன். அது பகவத்கீதை நான் தமிழில் படிக்கிறேன், நீ மேல்பட்சாதான் உண்டு. அதெல்லாம் இது வரைக்கும் படிக்கலையே நம்ம அதெல்லாம். அதனால் அது நம்ம ஒரு விதத்தில் தப்பிச்சோம். இன்னொரு விதத்தில் அந்த பகவத்கீதையில் இருக்கிற அற்புதமான யோகங்கள் எல்லாமே அந்த இதுவும் நம்ம கைக்கு சேரலை. கர்மயோகன்றது காந்தி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவு பெரிய வெற்றியை சாதிச்சிருக்கிறார். அதே மாதிரி நான் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப உபயோகப்படுது. உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முன்ன கூட ஒரு வகுப்பில் 2 வகுப்பில் அதெல்லாம் சொன்ன கர்மயோகம் இப்படி இருக்குது, இப்படி பயிற்சி பண்ணுங்கள். எதானா மனசில் வெற்றி தோல்வி நம்ம சமமாக இருக்கிறோமா, எது பாதிப்பு அடைஞ்சிருக்குது அதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு படுங்க, நைட்டில் படுங்க, இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதெல்லாம், பயிற்சி பண்ணாதான். அதனால் அந்த தீய விஷயத்தை அவன் நோயிச்சிட்டோன்னா அது கூட சேர்ந்து நல்ல விஷயத்தையும் நம்ம சேர்த்து கை விடுறதா போயிடுது. அவ்வளோ பெரிய தீமை. பாப்பற தீமைன்றது அந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீ ஏன் பிரம்மேந்திரர் எவ்வளோ ஃபீல் பண்ணிடுறாரு, நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தர்களை உருவாகாமலே ஆக்கி விட்டது இந்த வர்ணாசிரம பொய்ன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. நான் பிராமின் சமூகத்திலே ஒருவன் ஆன்மீக ஆர்வத்தோடு அந்த எதுவுமே சாதக திசைன்னு ஒன்று இருக்குது. ஜபம் தபம் தியானம் பயிற்சி பண்ணி நம்மளால் முடியும்னா தான் அதை இறங்குவோம். இறங்கி அதை அச்சீவ் பண்ணுவோம்னாலும் அந்த மாதிரி தான் பண்ணும். அப்போ எனக்கு கரெக்டாக பாரு அவர் சொன்ன மாதிரி உண்ணாமலேயுமா சொல்கிறாங்க நீ ஞானியாவாய் பின்னாலன்னு இதெல்லாம் சொல்லி கூட அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை படிக்கப்பட்டோன்னே சுத்தமாக மண்டை காலி ஆகி போச்சு. நம்ம பிராமணா போகிறதா நம்ம ஞானம் வரும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ குருநாத் என்னை பார்த்து தான் சொன்னார், இதனால் இதை போலத்தான் நீ எப்படி இது ஆத்ம சாதத்தை விட்டு நம்ம இலங்கையில் போய் சண்டை போட்டு சத்திரியான்ற முறையில் நம்ம வீரமரணம் அடைஞ்சாலும் அடுத்த முறையில் இந்த ஆவடி சமயத்தே சொல்கிறேன். அவரு டேன்றார். என்னடா இது அவன் என்னமோ சொல்கிறானுங்க நீ சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி வகுப்புக்கு போகிறான். அவரு சாமிகளாம் அதை இதை போலத்தான் சொல்கிறார். ஆன்மீக ஆர்வமுள்ள நான் பிராமின் சாதகர்களை அவருடைய ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு
உனது ஜாதி கடமையை செய் போ என்று வர்ணாசிரம தர்மம் திசை திருப்பி விட்டு விடுகிறது. நீ எனக்கு புண்ணியம் இருந்தது, ஆவடி சாமியை காப்பாத்தினாரு, பிரம்மேந்திர காப்பாத்தினாரு. ஆனா எல்லாருக்கும் அப்படி இல்லை. இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்களை இந்து சமயம் இழந்து விட்டதுன்றார் சார். பிரம்மேந்திர சொல்றார் பிராமணர். எதனால அப்படி அடிச்சுக்கிறோம்? வர்ணாசிரமம் போய் என்ன சும்மா அப்பான்னு இருந்துட்டு போறான், அவன் ஏதோ பூஜை பண்ணிட்டு போறான், என்ன இன்னத்துக்குன்னு இந்த ஓட்ட ஓட்டலுங்க எங்க இறங்குதுங்க இல்லையா? அதுங்களுக்கு என்ன போச்சு? மிகப்பெரிய மனிதர்களின் சோகம் இந்த சமுதாயத்திற்கு புரியவே இல்லைன்னார் பிரம்மேந்திர. ஏன்னா அவங்க சோகம் இது. ஒரு விவேகானந்தர் வச்சு கொடி கட்டி பறக்கிறோம, ஏன் பல நூறு விவேகானந்தர்கள், அப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான விவேகானந்தர் உருவாமலே அழிச்சிடுது இந்த வர்ணாசிரம தர்மம். அப்ப என்னுடைய கடமை இல்லையா அது? அதை உடச்சி அதை ஒழிச்சு ஒழுங்கா அமைச்சிட்டு யார் யார் உருப்படுவோன்னு இனிமேல் எதிர்கால போனவன் தான் இனிமேல் எதிர்காலத்தையாவது ஆம்பிராமிசம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அவங்கள நிறைய பேர் உருவாகும் போது தான் நிறைய ஆன்மீக இவங்க வர முடியும். எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு இவன் ஜாதி பெருமைக்காகவே அந்த நான்காமில் தளத்து கூடாம அழிச்சு அப்புறம் பார்த்தா உலகியல்னு அப்படிதான் இருக்குது. உலகியல்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட் வர விடாமல் அந்த பிராமணன் அது என்ன பண்ணாருன்னு சொன்னேன். ஒரு இடத்துல கடைசியில் பார்த்தா மேல் இடத்து வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா அது இதுன்னு எல்லாத்துலேயே பாப்பானிங்களே உள்ள சொருவி அவங்களுக்கு நம்ம கிரேடு கொடுக்குறது, அந்த சீக்கிரட்டாக அவங்களுக்குலாம் நிறைய கிரேடு வர மாதிரி பண்ணி இப்படி ஒரு கிரேடு கொடுக்குறது இருக்குதுன்னே தகவலே நான் பிராமணுக்கு தெரியாத ஆச்சு. அவங்கள தூக்கின்னு வச்சு இவ்வளோ கேமு உலகிலே நடக்குது. எவ்வளோ திறமையாளர்கள் அழிச்சிட்டானுங்க. அது திறமையில இருந்தால் நாடு ஏன் வறுமை கூட்டி கீழே போகுது? அதுதான் சூத்திரம் சுருக்கமாக சொல்கிறாரு. அதுதான் திருமூலர். இவனுக்கு அழிவு பிராமணன் கருவறை பூஜையில் செய்ய விட்டா இவ்வளவும் நடக்கும். எல்லாம் நடந்துச்சா? வேந்தர்களும் அழியன்னார், அழிச்சா. பொல்லா வியாதி வந்துச்சு பார், கொரோனா. ஒரு செகண்டு இதில் 5 லட்சம் பேர் ஏதோ எத்தனை லட்சம் பேர் சாவார்கள்னு சொன்னேன் நானே. அதே மாதிரி கரெக்டாக அந்த இது இருக்குது. இன்னமும் டெலிகிராமில் இருக்குது அந்த இது. ஆனால் அது பெருமையாலாம் சொல்லிக்கலாம். நெகட்டிவ் சமாச்சாரம் அதை வச்சு இது ஒரு NH வரப்போகுதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதை ஒன்றா சொல்லிக்கிறேன், சொன்ன மாதிரி வந்துடுச்சு பாரு சொல்லிட்டு. ஆனால் அது நெகட்டிவ் சமாச்சாரம், அதை வச்சுலாம் பெருமையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்துதான் இல்லையா? பொல்லா வியாதின்னாரு, பஞ்சமும் ஆமையன்னாரு. அது வரக்கூடாதுன்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறது? அதுக்காண்டி வராத நின்றுட்டா திருமூலர் சொன்னது தப்பா போடுன்றதுக்காக வரும்பொழுது அது நான் சொல்லலப்பான்னாரு அவர். நான் கூட சொல்லப்பா, சீர்கொண்ட நந்தி தெளிந்து உரைத்தானேன்னாரு. நந்தி தேவன் தெளிந்து இந்த மாதிரி தான் நடக்கும். பார்ப்பன கருவறை பூஜை விட்டா வேந்தர்கள் அழியும், பொல்லா வியாதி வரும், பார் கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் ஆமே சொன்னாரு. அதுதான் உங்களுக்கு சொன்ன. அவரு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அப்ப என் போன்றவர்களுடைய கடமை என்னன்னு புரிகிறத இதையெல்லாம் சொல்ல வேண்டியனால அதை ஒரு சாக்கு வச்சுக்கின்னு அந்தந்த நாளை கொண்டாடி இதுக்கப்புறம் தான் அது தோணுது. நவராத்திரியில் மொத்தமாக பேசிட்டு மொத்தமாக போட்டு சொல்லிட்டு போயின்னு இருந்தோம். அப்போ எந்தெந்த நாள் எனக்கு நினைவில்லை. நான் சாமியார் ஆகும் அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் எனக்குலாம் எந்த இதுவுமே இல்லை. நான் பாண்டு ஜாலியாக சுற்றிக்கின்னு கட்சியை சாப்பிட்னு ஒரு சனியாசியே ஜாலியாக இருக்க போகிறேன்டா அப்படின்னு நான் சுற்றின்னு இருந்தேன். அதனால தான் நான் அந்த 4 கிழமெலாம் நான் நோட் பண்ணவே இல்லை. அப்புறம் இப்போ தான் கெஸ்ட் பண்ணி மாசி நாடத்தரப்புக்குன்னு மாற்றினார் சாமிகள். அப்போ மாசி நாடத்தரப்புக்கு போகும்போது தான் அந்த 1ஆம் தேதி தான் கிளம்புவோம் இங்கே. அந்த அப்போ ஆண்டவே நம்ம அன்னைக்கு தான் மாசி 1 தான் அப்படின்ட்டு பண்ணோம். அவங்க நான் வகுப்புக்கு வரும்போது மாரியம்மன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அப்போ அது தெரியும் இல்லையா? இப்போ அந்த நிலையெல்லாம் இருக்கவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த மாரியம்மன் தரிசனத்தை நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு வகுப்பாக எடுத்து அதில் ஒரு அண்ணனெல்லாம் எடுத்து சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு. கடவுளுங்களுக்கு பிடிச்சதாக இருக்குது. இப்போலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் நடந்த அருட்சியில் அங்கேயே பேச சொல்கிறாங்க. எனக்கு முதல்ல தெரியாமல் இருந்தது. அங்கே உண்ணாமலை இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை இது போகும்போது அந்த நந்தி ஆண்ட கடைசியாக சாமிலாம் கும்பிட்டு வந்து நின்னோம். கமல் சாமி, குபேந்திரன், நம்ம பெரியவருன்னு இவங்க 3 பேரும் கூட இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக உண்ணாமலை அம்மன் நீ எங்கே இருந்து தரிசனம் பெற்றாயோ இப்போ அங்கே தான் நின்று பேசின்னு இருக்கிறேன். அப்படியே அந்த மலை உச்சியில் இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லிட்டு அப்போ இவங்கக்கிட்ட சொல்லுன்றாங்க. அப்போ இவங்கக்கிட்ட நான் அதை சொல்கிறேன். அம்மன் இன்னமும் உண்ணாமலை அம்மன் வழி நடத்துகிறாங்க. இப்போ இப்படி சொன்னாங்க இந்த இடத்துல தான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடவே கொஞ்சம் பூஜையில் எங்கே உட்காந்துன்றதை மறந்துடுச்சு. அப்போ சரியாக அந்த நந்திக்கு இந்த பக்கம் இருந்து
ஏன்னா அந்த கோபுரமும் தெரியுது, அது பின்னால் அந்த மலையும் தெரியுது. அதுலேருந்து அண்ணாமலையார் இறங்கி வந்து சுழன்றாடி அந்த தரிசனம் கூட திரும்ப அப்படியே சுழன்ட்டு போய் மலையில் போய் மறைஞ்சிட்டார். அப்போ அதனால நான் அதை தவிக்கிறேன். பூஜை டயத்தில் நம்ம எங்கே உட்காந்து அதுக்காக சொல்கிறாங்க, இந்த இடத்து எங்கே நின்று இருக்கு அங்கே தான் சரியாக அங்கே தான் நின்று இருக்கிறேன். அப்போ மற்றவங்களுக்கு ஏன் சொல்லணுன்னே அப்படி சொல்லும் போது தான் பரிவார தேவதைங்களாம் கேட்குறாங்க. அதை அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்க நம்ம வெளிப்படையாக சொல்லும்போது நமக்கும் அம்மனுக்கும் நமக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே தொடர்பாக இருக்குது. அதை நான் சொல்லும்போது அம்மன் அங்கேருந்து என்கிட்ட சொல்கிறதும் அப்போ அதெல்லாம் அவங்க பரிவார தேவை. அப்போ நானும் இதெல்லாம் சொன்னோன்னு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பரிவார இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, கிளம்பி வரும்பொழுது 11 மணிக்காக வரும்போது போயிட்டு வாங்க தாசு சுவாமின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அவங்க. அதனால் அது இப்போ அங்கங்கே அதை சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இந்த வாட்டி அதெல்லாம் சொன்னேன். இந்த இடத்துல இந்த அருட்செயல் நடந்தது, அந்த அருட்செயல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் சொல்லும்போது அங்கேயே ஸ்பாட்லேயே நான் சொல்லும்போது அதை இது பண்ணாங்க. இவரு கூட ஒரு முட்டை அந்த நம்முடைய கள்ளழகர் கோயில் இருக்கு இல்லையா, கள்ளழகர் கோயிலில் கூட அந்த யோக நரசிம்மர் ஒரு முறை அந்த ராமநாவிங்க எது பண்ண வருது போது எனக்கு தெரியல. அது அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால் அவர் வந்து பின்னால் வந்து நின்றுக்கோன்னு சொன்னார். எனக்கு புரியல. சரி நான் போய் பின்னால் நின்று இருக்குதே அப்படின்னு நம்ம அவர் பின்னால் வந்து நின்று சொல்கிறாருன்னு அவர் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் இந்த வாரி போகும்போது அது சொல்லுன்றார் அவர். அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி. ஆனால் இந்த வாட்டி நான் இங்கே வரதுக்கு முன்னாலே நான் மலைக்கு போய்ட்டோன்னா அந்த பிராமின் ஆவி அட்டாக் பண்ணி நான் அந்த காட்டில் 1 மணி நேரம் திரும்பி வர தெரியாமல் சுற்றுறேன். இந்த தடவை மலைக்கு போகும்போது சுற்றி அப்புறம் இவங்க நம்ம அன்பர்கள் 2 பேர், இவங்க ஒரு பக்கம் மணிகண்டனும் செந்திலும், இவங்க ஒரு பக்கம் என்ன தேடினு சாமின்னு சுற்றி அப்புறம் கண்டுபிடிச்சிட்டுன்னு வந்தாங்க அந்த பிராமின் ஆவிய ஸ்பிரிட் அட்டாக்கு. அப்போ தான் புரிஞ்சுது, போன வருஷம் இதுலேருந்து தான் நம்மளை காப்பாற்றிருக்கிறார் அவர். பின்னால் அப்படி வந்து நெல் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறாரு அந்த இடத்துல. அது சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அந்த கடவுளுக்கு அந்த சந்தோஷம் எனக்கும் அந்த சந்நிதியிலேயே இருந்து அவங்க எதிர்க்கே சொல்லும் பொழுது அது சரியாகவும் இருக்கு இல்லையா. உண்மை தானே சொல்ல முடியும். கடவுள் முன்னால் நின்று நம்ம பேசும்போது அதுவும் அந்த கடவுள் செய்த அருட்செயல்றது. அதனால் இதெல்லாம் வேற பாப்பானுங்க அடிக்கிற கமெண்ட்டு என்ன, அந்த பாப்பானுங்க மண்டையை விற்றுட்டு மரமண்டை ஆகிட்டேங்க, அந்த மரமண்டைங்க அடிக்கிற கமெண்ட்டு இதை நான் கேர் பண்ணுறதே இல்லை. இது பிரம்மேந்திரனுக்கு கொடுத்த பயிற்சி. கடவுள் நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறான், அது உனக்கு போதும். குரு நான் சொல்கிறேன் நீ சரியாக இருக்கிறாய், அது போதும். மற்றவர்கள் சொல்வதை பொருட்படுத்த வேண்டாம். அவர்கள் கடவுளை அறியாதவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் வெற்று அபிப்பிராயங்களேன்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு உன்னை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு பேசுகிறவங்க இதுலேயும் இவங்களே கூட நாளைக்கு உன்னை புகழ்வாங்க சொன்னார். நான் சொல்கிறத ஆனால் கடைப்பிடிச்சி நீ அந்த நிலையில் எட்டி பிடிச்சிட்டினா இதே வாய் நாளை உன்னை, இன்றைக்கு தூற்றுகிற இதே வாய் நாளை உன்னை போற்றும்னு சொன்னார் சார் பிரம்மேந்திரன். அவரு குருவா இந்த மாதிரி கச்சடா பசங்களாம் சேர்ந்துக்கின்னு இவனுக்குள்ளவே நீ பெரியவான்றது, நீ சொட்டா பெரியவா, நீ நடு பெரியவான்றது என்னது இது ஜனலில் நினச்சதான் ரொம்ப வருத்தமாக. இவனுக்கு பின்னால் இப்போ நம்ம போயிட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவானுங்க இவனுங்க. கண்டினியூ பண்ணால் அவ்வளோதான், எல்லாம் விட்டுற வேண்டியது தான். யார் அதுதானே போய் முதல்ல சேர்த்துருவானுங்க. இவனுக்கு போய் சேர்க்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் இவனுங்க. அந்த பொய் எடுத்து போய் ஜனங்க மாண்டியில் நல்லா இறக்கி விட்ருவானுங்க. இறக்கி விட்டுனா அதுலேருந்து மீள்றது கஷ்டம். அதனால் கடவுள் தான் அதுக்கு ஏதாவது செய்யணும். நான் வாழும் பொழுகிற காலத்திலேயே முதல்ல இந்த கோயில்களில் இந்த ஜாதியை பேஸ் பண்ண அரிசிதர்மம் முதல்ல ஒழிஞ்சு தீரணும். அது தெரியுதா. அனைத்து ஜாதி அரிசிகள் வந்து இறங்கி செய்யணும். இவங்க சொல்கிறாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருன்றாங்க, அதெல்லாம் எங்கேயுமே காணுமே. அப்புறம் பார்த்தா ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க தான் எல்லாரும் தான் வாங்குவாங்க. அவங்க அவ்வளோ அநியாயம் இல்லையா. அது கடவுள்கிட்ட தான் விண்ணப்பம். நான் சொன்னால அந்த பிராமண ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரியில் சொல்லியிருக்கேன் பாரு. அந்த பிராமண அடைஞ்சில் நான் ஒன்று மனுஷங்கிட்ட புலம்பி தீத்தானான்னு அதை ஓவர் கம் பண்ணேன். இல்லவே இல்லையா. நடராஜர்கிட்ட வேண்டி தான் அதை அதே போல் தான் சொல்ல. இந்த தீமையெல்லாம் அவன் நடராஜர்கிட்ட தான் நடராஜர் கோயிலில் இருக்கிற அநியாயம். அவங்க பொண்ணு வைந்த பராந்த சோழன் அவங்க வாரிசு நிற்கிதுங்க, குடிசையில் இருந்துக்கின்னு அவ்வளோ வறுமையில் நிற்கிதுங்க, ஆடு மேய்ச்சிக்கின்னு அவ்வளோ கூலாக அதுங்களுக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு துணியை தாளையில் கட்டி விட்டுட்டு போயினே இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ஒரு பக்கையாக ஒரு பரப்பையன் சொல்கிறான், கோயில் எங்களுது அப்படின்றான். பராந்தக சோழ காட்டின கோயில் அவ்வளோ அழகாக ஆட்டையை போட்டு எங்களுதுன்னு இவங்களுதுன்னு சொல்கிறானுங்கன்னா
எவ்வளவு பெரிய அநியாயம் அங்கே கண்ணெதிரியா நடந்து நடராஜர் எதிர்க்கவே. மற்றவங்களுக்கு நடராஜர் எனக்கு நபின்னு ஒரு நடராஜா, அவனுங்களும் நடராஜர் பார்த்துப்போம், நடராஜர் பார்த்துப்பாரு வார்த்தையில தான் சொல்றானுங்க. ப்ராக்டிக்கலா நான் பார்த்தேனே, எனக்கு அப்படி அந்த யூனிவர்சிட்டி ரேங்க் பியில் வர்றதுக்கு எவ்வளோ விளையாடினார் நடராஜர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தரிசனம் அது இதெல்லாம் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு இந்த பிரிவில் சிதம்பரத்தில் தான் கொடுத்தாரு நடராஜர். அவ்வளவும் இல்லையா, வலது பார்வையில் நடராஜரும் இடது பார்வையில் கோவிந்தர பெருமானும் விரைந்திருப்பு காட்டி அருளியவா. அப்புறம் பிரணவ தரிசனத்தை திருமுறை காட்டிய விநாயகா போற்றி போற்றி. முருகப்பெருமானுக்கு தாசுவாமி பிரணவ தரிசனம் செய்து இருந்தது அந்த இடத்துல தான் முருகர் போற்றி இல்லையா, நிறைய வருது அது இல்லையா. பக்கத்தில் இளமையாக்கினார் கோயில், இளமையாக்கினார்கள் துர்கையே போற்றி போட்டு ஆரம்பிக்கிறோம் போற்றிய இல்லையா. தாசுசாமிகளுக்கு என்னை விட உனக்கு கருணை அதிகமா என்றவளையே போற்றி போற்றி, உன் ஒருவனுக்காக உலகையே ஆட்டி படைப்பேன் என்றவளையே போற்றி. அந்த நாள் மறந்துடுச்சு எனக்கு. இருந்தா அந்த நாளை நான் இந்த நாள் தான் இளமையாக்கினார் கோயில் துர்கை தாசுசாமிகளுடன் பேசிய நாள், பேசிய அருளிய நாள் உண்மையிலே கொண்டாடலாம். காலேஜ் படிச்சுன்னு இருந்தோம், அது எந்த நாள்னு எக்ஸாக்டா அதெல்லாம் மறந்தே போச்சு. பிளாக் ஜூலை 83 பற்றி அங்கே டிஸ்பிளே எல்லாம் இருந்தது அந்த டயத்தில். அது அந்த வருடம் இல்லைன்னா கூட அந்த ஓரளவுக்கு அனுமானிக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி அந்த நாள் தெரியாத இதுவெல்லாம் கொஞ்சம் பிரித்து போட்டு, ஒரு ஆடி மாதம்னு வருதா, ஒரு ஆடி வெள்ளிலையும் ஒரு சிறப்பாக கொண்டாடிடுறது அம்மனுக்கு இந்த இதுன்னு சொல்லிட்டு. பெருமாள் தான் இன்னைக்கு அதுதான் யோசிச்ச பெருமாளா. சரி, புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமையும் 4 நாள், அதுக்கப்புறம் மார்கழியில் எல்லாம் சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்ததுன்னா இது 4 2 8 4 7 8 16 இது கொண்டாடிடுறது. நாள் தெரியாத தொட்டு ஒரு நாளில் கொண்டாடினு அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். இன்றைய தினம் சமயபுரம் மாரியம்மன் அடியனுக்கு நேரிலே தரிசனம் தந்த நாள். நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அம்மையினுடைய மாரியம்மனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.